எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆட்டுக்கால் தாங்க செய்ய போகிறேன். மினி ஆட்டுக்கால் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நான் வீட்லேயே டக்குன்னு செய்வேன். எப்பயுமே செஞ்சுருக்கேன் முன்னாடியும். சரி, இப்போ உங்களுக்கெலாம் செஞ்சு காமிக்கலாம் அப்படின்னு செஞ்சேன். அதுக்கு 1/4 கிலோ அளவுக்கு மாவு எடுத்துக்கணும். 1/4 கிலோ மைதா மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கு 100 கிராம் சர்க்கரை. இனிப்பு ரொம்ப இருந்தாலும் ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். சர்க்கரையும் முட்டையும் மிக்சியில் அரைச்சி ஊற்றிக்கணும். ஒரே ஒரு சின்ன குழிக்கரண்டி டால்டா, வேணுன்றவங்க டால்டா போட்டுக்கலாம், நெய் வேணுன்றவங்க நெய் போட்டுக்கலாம். டால்டா போட்டால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் சாஃப்டாக அப்படின்னு சொல்லிவிட்டு டால்டா போட்டிருக்கேன். டால்டா போட்டுட்டு கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா பிணைஞ்சிக்கங்க. கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா பிணைஞ்சிக்கங்க. பிணைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த மாதிரி பிசு பிசுன்னு தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சு நம்ம ஒரு 10 நிமிஷம் போதும். 10 நிமிஷம், அதுக்கு மேலே நம்ம வச்சா அந்த முட்டை போட்டுக்கிறதுனால பொங்குவோம். அதனால் வைக்காதீங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்தால் இந்த மாதிரி நல்லா கரெக்டாக மாவாக வந்துடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக அறுத்து போட்டு பொரிச்சிக்க வேண்டியதுதாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கெலாம் ஆட்டுக்கால்னால் ரொம்ப பிடிக்குமா சொல்லுங்கள். ஆட்டுக்கால் கொஞ்சம் நம்ம கடையில் சின்ன பிள்ளையில் வாங்கி சாப்பிட்றது கொஞ்சம் கல் மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். சாஃப்டாக இருக்கிறதுனால சூப்பராக இருக்கும். நானே பிணையும் போது கொஞ்சம் இதுவாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஸ்பூன் ரவை போட்டு உருட்டினேன். அதனால் கொஞ்சம் லைட்டாக வெள்ளை வெள்ளையாக தெரியுது பாருங்கள். உருட்டும் போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா எவ்வளோ சிம்மில் வைக்க முடியுமோ அவ்வளோ சிம்மில் வச்சு எண்ணெய் பொரிச்சாதான் இது நல்லாயிருக்கும். கொஞ்சம் வேகமாக வச்சுட்டா கூட அப்படியே கரிஞ்சு போயிடும் மேலே. அதனால் சிம்மில் வச்சு பொரிச்சிக்கங்க. சூப்பரான ஸ்நாக்ஸு. ஒரு 1/4 கிலோ மாவில் நல்லா ஒரு 150 கிராம் அளவுக்கு செஞ்சுக்கலாம். பிள்ளைங்களுக்கும் ரொம்ப நல்லது. சாப்பிடுங்க. ஆசைப்பட்டு சாப்பிட்றீங்க, ஸ்வீட் சாப்பிட்ற பிள்ளைங்க சாப்பிடும். நம்மளே வீட்டில் செய்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இருக்காது. உடனே காலி ஆகிடும். உடனே காலி பண்ணிடணும். டால்டா போட்டிருக்கோம், என்ன பண்ணுறதானே வச்சு சாப்பிடாத அளவுக்கு கொஞ்சமாக செஞ்சு சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். எவ்வளோ சாஃப்டாக உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். சூப்பராக வந்துச்சு. வெறும் ஒரு அரை மணி நேரத்தில் தான் சூப்பரான மினி ஆட்டுக்கால் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். முட்டை, பால், சர்க்கரை வேணும்னா கொஞ்சோண்டு ரவை போட்டுக்கலாம். போட்டு அரைச்சி செய்ய வேண்டியதுதான். எல்லாத்தையும் நான் அந்த மாதிரி உருட்டி அழகாக பொரித்து எடுத்துட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இதை டக்குன்னு மட்டும் பொரித்து எடுத்துடணும். கொஞ்சம் டைமாக எண்ணெய் பொங்கிடும் முட்டை ஊற்றிருக்கிறதுனால. அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து டக்குன்னு இந்த மாதிரி உருட்டி போட்டு செஞ்சுருங்க. சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என் சேனல் பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, டாட்டா, பாய்.